الله العظيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فذكر فإن الذكرى تنفع المؤمنين صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறுகின்றான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذِكْرَى تَنْفَعُ الْمُؤْمِنِينَ. நிச்சயமாக நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். நிச்சயமாக உபதேசம் என்பது மூமின்களுக்கு பிரயோஜனத்தை அளிக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய ஆயத்தை சொல்லி நசீகத்து செய்யும் பொழுது அந்த அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களில் எந்த ஆயத்தை நாம் ஓதினாலும் அதிலே பரக்கத்து உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அதை சொல்லக்கூடியவர் நல்லவரா கெட்டவரா என்பதை பார்க்க தேவையில்லை. குர்ஆன் ஆயத்துக்கென்று ஒரு தனித்தன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் அதை சொல்லக்கூடியவங்களும் நல்லவர்களாக இருந்தால் அதனுடைய பிரயோஜனம் அலாதியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய திக்ரை ஃபஇன்ன ذِكْرَى அல்லாஹ் நசியத் என்ற வார்த்தையை சொன்னாலும் கூட அதுக்குள்ளே திக்ர் என்ற வார்த்தையும் உள்ளே இருக்குது. திக்ரு செய்யும் பொழுது உள்ளத்தில் நிம்மதியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான். நசீகத்து செய்யும் போது உள்ளத்தில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான். எப்போ அப்படின்னு கேட்டாக்க அவங்களும் செவிதாழ்த்தி கேட்டால். ஸல்லல்லாஹுடைய சபையில் நல்லவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க, கெட்டவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. நல்லவர்கள் ஈமானோடு கேட்பார்கள், கெட்டவர்கள் ஈமான் இல்லாமல் குஃப்ரோடு கேட்பார்கள். குஃப்ரோடு கேட்கக்கூடியவர்களுக்கு அது பெறுதல் அளிக்காது. ஏதோ இந்த காதில் விழவும் இந்த காது வழியாக போயிடும். யார் ஈமானோடு கேட்கின்றார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் மஹீதுல் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஜீஸ் அவருடைய மகனார் 1 மணி நேரம் பயணம் செஞ்சார். மக்களுக்கு பெருசாக ஒன்றும் எடுபடல. அவங்கள தபலா கௌசுல் ஆலம் 1 நிமிஷம் பேசினாங்க, மக்களுக்கு மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அவங்களுடைய அமலுடைய வேகம்தான், உம்மத்துடைய கவலையுடைய வேகம்தான் கௌசுல் ஆலமுக்கு அவ்வளோ பெரிய மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்துருந்தான். அவங்க அல்லாஹ் என்று சொன்னாலே போதும் மேலே மாற்றம் உண்டாங்க. ஒரு தடவை ஒருத்தர் வந்தார், எனக்கு உடம்பு சரியில்லைங்க ஜி, எனக்கு ஒரு தாவீஸ் எழுதி கொடுங்கன்னுட்டார். கௌசுல் ஆலம்கிட்ட எழுதி கொடுத்தாங்க. கொடுத்துருவாங்க, நீ தலையில் உன்னுடைய தொப்பி கீழே உட்காந்துக்கு பாண்டாங்க. அது மாதிரி அதை வச்சார். அவர் வச்சா நல்ல மாற்றம் கிடச்சி, அபாரமான மாற்றம் கிடச்சி அவருக்கு. அப்போ அவர் சொன்னாங்க, உத்தரவாத உனக்கு என்னப்பா எழுதி கொடுத்தாங்க, நீ இவ்வளோ மாற்றம் கொடுத்துருக்கீங்க, உனக்கு என்ன காரணம்? என்ன எனக்கு ஒரு தாவி கொடுத்தாங்க, எங்கள் தாவிசை கூட பார்க்கலாம், நம்மளும் மாதிரி எழுதலாமே அப்படின்னு தாவிசை பிரித்து பார்த்தாக்க உள்ள அலிஃபுல் எழுதிருந்துச்சு.
உள்ள அலிஃபுன்னு எழுதிருந்துச்சு. அதை பார்த்த உடனேயும் அந்த மனிதன் நினச்சாக்க 4 எழுதி தர்றேன் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தாவீது அலிஃபுன்னு எழுதி கொடுத்தாரு. ஒருத்தர் கூட பிரயோஜனம் அடிக்கலை. எல்லோரும் திட்டினாங்க. ஏன்டா எல்லாமே திட்டினாங்க, அவங்களும் அதான் எழுதணும் நம்மளும் அதான் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்னாக்க, எழுதக்கூடிய கவலையும் எழுதக்கூடிய உம்மத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அலாதியான கவலை தான் அந்த எழுத்துக்கு பார்வை உண்டாச்சு. ஆமாம், அதனால தான் அவங்க எழுத்துக்கு அவ்வளோ பரிசம். அது நம்ம அடிக்கடி சொல்கிறது உண்டு. எழுத்தை எழுதக்கூடியவுடைய எழுத்தின் முனைகள் தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆமாம், அவன் என்ன எழுதினாலும் சரி, சைத்தானை விரட்டுறதுக்கு சைத்தான் நம்மளை விட்டு எப்போ ஓடுவான்னாக்கா தாவீது எழுத ஓடுவான். ஆனால் தாவீது என்ன எழுதுக்கு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன எழுதுக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் தாவீதை எழுதக்கூடியவுடைய அந்த வேகமும் சேர்ந்து கொண்டால் அவனுக்கு ரொம்ப வேகமாக அவனுக்கு பயம் வந்துடும். அவனுக்கு இதுதான் உண்மை. அதனால் எழுத்தின் மூலமாகவும் ஒரு மனிதனை மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், நசீகத்தின் மூலமாகவும் மாற்ற முடியும். உலகத்தை எத்தனையோ பேனா முனையில் மாற்றக்கூடிய எத்தனையோ பெரியார்கள் உண்டாயிருக்காங்க. அல்லாமா இப்னு ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுத்தின் மூலமாக மிகப்பெரிய சகாபத்தை ஏற்படுத்தினாங்க. அவங்களாம் பேச்சின் மூலமாகவும் மிகப்பெரிய சகாபத்து உண்டாங்க. அதற்கு ஹலீல் அஹ்மத் அம்பட்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவள் வாயை திறந்து பேசினாலே நிறைய பேருக்கு ஹிதாயத்தால கொடுத்துருவான். அப்படி அவங்க பேசக்கூடிய ஆற்றல் இருந்துச்சு. ஆனால் அந்த பெரியார்கள்லாம் என்ன செய்வாங்கன்னாக்க, சுருக்கு எழுத்து எழுதக்கூடிய ஒருத்தரை பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இவங்க என்ன பேசுனாங்கிறத சுருக்கு எழுத்த அவர் எழுதிக்கிடுவார். அவர் இது அந்த காலத்தில் உள்ள பழக்கம் உண்டு. அந்த அடிப்படையில் ஹலீல் அம்பட்டி ரஹ்மத்துல்லாஹுடைய சபையில் கிட்டத்தட்ட 2000 பேர் உட்காந்துருந்தாங்க. உலமாக்கள் உட்காந்துருந்தாங்க, சாமியாரும் உட்காந்துருந்தாங்க, பாதியாரும் உட்காந்துருந்தாங்க, எல்லாமே உட்காந்துருந்தாங்க. இவங்களுடைய பேச்சில் ஒரு வேகம் இருக்குது. அந்த வேகம் நிறைய பேருக்கு ஈமானை உண்டாக்கி கொடுத்துரும். அந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பேச்சுகளுக்கு தடைப்படுது, பேச முடியல, திணறாங்க, தடுமாறுறாங்க. உடனே அந்த சுருக்கு எழுதக்கூடிய எழுதுகிறவர் எந்திரிச்சு அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வரும் பொழுது அங்கே ஒரு சாமியார் என்ன செய்யறான்னாக்க, இவருடைய பேச்சை தடை மாதிரினாக்க அவன் ஜபத்தில் உட்காந்துருக்கா. இப்படி உட்காந்து செய்யலாம் ஒரு பார்வை அங்கே போடுறான். எதுக்கு? இவருடைய பேச்சு ஓடக்கூடாது அப்படியே. அவங்க யதார்த்தமாக உட்காந்துருக்காங்க, எந்த ஒரு சிந்தனை இல்லாமல் உட்காந்துருக்க பயம் செய்கிறாங்க. அவங்க இதை சுத்துண்டு சீட்டில் எழுதி ஒரு சாமியார் உங்களை பேச்சுக்கு இடையூறு செய்கிற மாதிரி உட்காந்துருக்கிறான், 5 பொருளையும் தனக்குள்ள அடைச்சி கொண்டு ஜபம் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த சீட்டை பார்த்தோன்னே இப்படி உட்காந்தாங்க. 1 நிமிஷத்தில் உட்காந்தாங்க. அப்படின்னு ஓடி போயிட்டான். அதுக்கு ஓடி போனதுக்கு பின்னாடி இவங்களுடைய பேச்சு வேகமாக அந்த தடையின் காரணத்தினால அவங்களுக்கு வந்த வேகம் இருக்கிற வேகத்தில் நிறைய பேர் சிரமமானாங்களாம் அவனுடைய பேச்சில். அந்த அளவுக்கு பேச்சுடைய வேகம் அல்லாஹ் கொடுத்துருக்கலாம். அதுவும் குர்ஆன் ஆயத்தை கொண்டு ஓதினால் மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்திருப்பான். அந்த அடிப்படையில் தான் ஃபதக்கீர், நீங்கள் நசீஹத்து செய்யுங்கள். நீங்கள் யாராக இருக்கிட்டு போங்க, ஆனால் குர்ஆன் ஆயத்தை கொண்டு சொன்னால் எப்பேற்பட்ட ஆளையும் மாற்றிடும். ஸல்லல்லாஹுடைய சபையில் அபூஜல் உட்காந்துருந்தான். இன்னும் சில கொடுமை காபில் உட்காந்துருந்தாங்க. ஸல்லல்லாஹு சூரத்து நஜ்மை ஓதுனாங்க. ஓத அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. குர்ஆன் ஆயத்து இருக்குது, குர்ஆன் ஆயத்துக்கு பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. அந்த ஈர்ப்பு சக்தி அவனை மாற்றுது. ஆனால் அவன் தன்னுடைய தலைமை பதவி போயிடும் என்கிற பயமும் அவனுடைய உள்ளத்தில் நிறையா இருந்துச்சு. அவன் பார்த்தான், எல்லா சஹாபாக்களும் சஜிதா செஞ்சுட்டாங்க, சஜிதா விழுந்துட்டாங்க. அவன் என்ன செஞ்சான்? மண் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டான். இது எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போனா என்னத்தான், அவன் ஈமான் கொள்ள முடியலை, அவனுக்கு நசீது பிரயோஜனம் அளிக்கலைன்னு அர்த்தம். அப்போ சொல்ல நோக்கம் என்னன்னாக்க, குர்ஆன் ஆயத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான்.
அது அபூபக்கர் ரலியல்லாஹு சப்தம் போட்டு ஓதுவாங்க எப்போதுமே. ஏன் ஓதுனாக்கா தெருக்களில் போகக்கூடியவர்கள் யார் போனாலும் அதை கேட்டு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஓதுவாங்களாம். முறையில் தானே சத்தம் போட்டு ஓதுவாங்களாம். ரெண்டுமே மெதுவாக ஓதுவாங்க, ஒரு சில சத்தம் போட்டு ஓதுவாங்க. காரணம் என்னன்னாக்கா போகக்கூடிய மக்களுடைய ஈர்ப்பு சேர்த்து உள்ளதுக்காக வேண்டி. அந்த அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க குர்ஆன் ஆயத்தில் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, ஓதி பார்க்கறதுக்கும் எந்த ஆயத்தை வச்சு ஓதி பார்த்தாலும் கிடைக்கும். அது ரஷீத் கங்கோயிதம் சொல்கிறாங்க, யாராவது ஒன்று ஓதி பார்க்க வந்தாங்க, நீ யார்கிட்ட இஜாத்து வாங்கலை, ஆனால் நம்ம ஓதி பார்க்கணும் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு ஆயத்தை ஊதி விடு. இந்த ஆயத்தை இல்லை, ஏதாவது உனக்கு எந்த ஆயத்தை பிடிக்கும் ஏதாச்சும் ஓதி விடு, அவனுக்கு ஷிஃபா கிடைக்கும். ஏன் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? குர்ஆனுடைய ஆயத்துக்கு பல ஷிஃபா கிடைக்கும் சொல்லியிருக்கிறான். அதே நேரத்தில் ஃபீ ஃபாத்தியத்திற்கு தாவி ஷிஃபாவுன்னு குள்ளிதா, சூர ஃபாத்தியாவுக்கு எல்லா விதமான நோய்க்கு நிவாரணம் இருக்குது. சூர ஃபாத்தியா தெரியாதுன்னு யாருமே கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் சூர ஃபாத்தியா மனப்படம். சூர ஃபாத்தியா நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறது இது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஆயத்தை ஓதி நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம், எல்லாம் காஃபிகளாக சுற்றி இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லை, ஏம்மா நீ முஸ்லீம் தானா? ஆமாம் முஸ்லீம் தான். ஏம்மா கொஞ்சம் வந்து சொல்லுமா இல்லைங்க, நான் பழக்கம் இல்லையே, ஏம்மா இப்படி சொல்லமா, நீ சொல்லிமா உடனே செய்ய வேண்டியது. சரி சரி அல்லும் சொல்லாவ நல்லா சொல்லியிருக்கேன். குர்ஆன் அதாவது அல்லும் சொல்லாவுக்கு சபை மாசான்னு சொல்லியிருக்கான். 7 தடவை திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஆயத்துக்கள் அப்படின்னா 7 ஆயத்து அது இருக்குது. அதனால் எங்களுடைய ஷேகுனா சொல்லுவாங்க, நீ 7 தடவை ஊதி விடு சரியாக போயிடும். 7 தடவை ஊதி விடு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு இஜாத்து இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பண்ணி ஷிஃபா இருக்குது, அதை யார் வேணாலும் ஓதி பார்க்கலாம். ஆனால் ஓதி பார்க்குறதை வளமையாக்கி கொள்ளக்கூடாது. விருப்பத்துக்கு ஓதி பார்க்கலாம். ஓதி பார்க்க வளமையாக்குனா சைத்தான் பிடிச்சானா இந்த மனுஷன் இருந்தால் பேய் பிடிச்சிருந்துச்சு அப்படியே நம்மளுக்கு தாவிடும், நம்மளால் தாவிடும். அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்யுது, இஜாத்து வாங்கணும். யதார்த்தமாக ஒரு இடத்துக்கு போகிறோம், சுற்றி உட்காந்துருக்காங்க, சொல்கிறாங்க, ஏம்மா உடம்பு சரியாக ஓதி பார்க்க மாட்டாங்க சொல்கிறாங்க, சரிம்மா ஓதி பார்க்குறேன். என்ன செய்யணும், அப்போயும் உனக்கு பயம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்யணாக்கா ஆயிரத்தி கூசி ஓதி நம்மள ஃபுட் ஊதிக்கிட்டு ஓதி பார்க்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. எல்லாம் மாற்றத்தை உண்டாக்குவான். அதனால் நம்ம அடிக்கடி சொல்கிறது, ஒருத்தர் நீங்கள் கேட்டால் நான் எனக்கு ஓதி பார்க்க நிறையா வர்றாங்க, இஜாத்து கொடுங்கன்னு சொன்னார். இப்போ நான் சொன்னேன், இஜாத்துங்கிறது சாமானியது கிடைக்காது. நீங்கள் அந்த சஃபர் மாதம் நம்ம இன்னும் நோன்பு வச்சு ஏற்றுக்காக இருக்கணும், இப்போ இஜாத்து வாங்கணும், அப்போ உனக்கு கிடைக்கும் அப்படின்னாக்க, இல்லை அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்க முடியாது, எனக்கு காசு இதிலே வருது. சரி அப்போ என்ன செய்யுற, ஆயத்து குறித்து ஊதிக்கிட்ட ஓதிப்பார். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஊதிக்க நீ, ஏன்னா வரக்கூடியவங்க எப்படின்னு சொல்ல முடியாது, உனக்கு வரக்கூடியவங்க எப்படி சொல்ல முடியாது, நீ ஓதிப்பாருண்ணா. ஆக குர்ஆன் ஆயத்துக்கு உண்டான பவர் அலாதியானது. அதை ஊதினாலும் சரி, அதை சொல்லி நாம் பயான் செஞ்சாலும் சரி, அல்லாஹ் மாற்றத்தை வச்சுருக்கான். அதான் சொன்னாங்க, ஃபதக்கீர், நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், இன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், நிச்சயமாக இந்த நசியத்து பிரயோஜனம் அளிக்கும் சொல்லுவாங்க. அப்போ ஃபதக்கீர் என்ற வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கான். ஆனால் நசியத் செய்யுங்கள்னு ஒரு தஃப்சீர் செஞ்சாலும் கூட நீங்கள் அதிகமாக நீங்களே திக்ரு செய்யுங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அதிகமாக திக்ரு செய்யுங்க, திக்ரின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை வச்சுருக்கோம். இதுக்கு தஃப்சீலாக சொல்லணுண்டாக்க அல்லாஹ் திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்துகொள்ள அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான் உள்ளங்களை நிம்மதி ஏற்படுத்தும். மனிதனுக்கு பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் ஏதோ வேலை பிரச்சனை இருக்குது செய்யுது. ஆனால் அந்த பிரச்சனைகளோடு நிம்மதி வேண்டும் என்று இருந்தால் நாம் திக்ரு செய்யணும். அவுளியாக்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது செய்யுது. ஆனால் நிம்மதியாக எப்படி இருக்காங்க? அதுதான் அந்த அல்லாஹ்வுடைய மக்கள் திருமண காலத்தினால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையை அல்லாஹ் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு அவனுடைய முகத்தில் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவான், சந்தோஷத்தை வெளிப்படுத்துவான். அதனால் அவங்களோட பிரச்சனை சில தீர்ந்து போயிடும் சீக்கிரமாக. ஆமாம், அல்லாஹ் பக்கம் திரும்புகிறாங்க, யாரெல்லாம்
நான் உன் பக்கம் திரும்பிட்டேன், எனக்கு வரக்கூடிய பேரை தீர்த்து விடாதா, நல்லா தீர்த்து கொடுத்துருவான். அதுதான் உண்மை. அந்த திக்ர் வந்து நமக்கு எப்போதும் இழக்கணுக்காக வேண்டி தான் அந்த பையத்து, வேறதுக்கும் இல்லை. பையத்து வாங்கினாக்க ஒரு அமைப்பு கிடைக்கும், நம்ம திக்ரு செய்யலாம், இல்லைன்னா ஏனோ தாண்டு போயிடுவோம். அதுக்கான சொல்லுது, நீங்கள் அதிகமாக திக்ரு செய்யுங்க, மாற்றத்தை உண்டாக்கும். பெரிய ஆளை பார்த்துருக்குறோம். அதாவது ரஷீது கங்கூர் ரமத்தில் செய்வாங்க, மரசால பாடமும் நடத்துவாங்க, திக்ரும் செய்வாங்க, ரெண்டையும் ஒரு என்ன செய்வாங்க. மாசால 1000 பிள்ளைகள் ஓதுவாங்க, எல்லாத்துக்கும் புகாரி பாடம் நடத்துவாங்க. ரஷீது கங்கூர் ரமத்துல்லாஹி பகலில் 10 மணிக்குலேருந்து 11 மணி வரைக்கும் செய்வாங்க, திக்ரு செய்வாங்க பகலையில். அவங்களுடைய வீட்டை பார்த்து நேராக பார்த்துக்கீங்களா, போய் வீட்டில் பார்த்தா கீழே சுரங்க மாதிரி ஒன்று இருக்கும், உள்ள கீழே அடியில், அங்கே போய் உட்காந்துக்கிடுவாங்க, உட்காந்துவாங்க, திக்ரு செய்வாங்க. அந்த திக்குடைய சப்தம் ஊர் பூரா கேட்கும். அவங்களுடைய சப்தமோடு திக்ரு செஞ்சாங்கனாக்க அதனுடைய பிரதிபலன் ஊர் பூரா கேட்கும். ஊர் பூரா அலாதியான ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியுடைய வேகம் எவ்வளோக்குனாக்க மாட்டு மத்தி சார்ந்த வண்ணான்கள் எல்லாம் தங்களை அறியாமல் இல்லல்லா என்று சொல்லுவாங்களாம். காரணம் என்னக்கா இவங்களுடைய அந்த ஈமானுடைய வேகம் அங்கே போய் பார்த்து தான் தாக்குது. அந்த மாதிரி நம்மள்கிட்ட ஈமான் வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு ஈமான் எவ்வளோ வேகமாக இருந்துச்சு. எந்த அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே இருந்த எந்த இடத்துல இருந்தாலும் கூட ஓனாயும் நாயும் ஒன்றே இடத்துல சாப்பிடும். ஓனாயும் ஆடு ஒரே இடத்துல நிற்கும், ஒன்றும் செய்யாது. காரணம் என்னக்கா இவங்களுடைய வேகம் அங்கே இருக்கும். இவங்க ஆட்சிக்குள்ள இடத்துல அவ்வளவு இவங்களுடைய உள்ளே பார்த்தா அவங்களுக்கு அப்படியே தகத்தகன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உள்ளா. காரணம் என்னக்கா ஈமானுடைய வேகம், அது ஒரு ஜோஷ் என்னதுனாக்கா யாரும் வந்து தப்பாக பட்டிடக்கூடாது, யாரும் யாரையும் தேவையில்லாமல் சண்டையிடக்கூடாது என்ற அமைப்பில் வந்து அவனுடைய உள்ளத்தில் வந்து உம்மத்துடைய கவலை அதிகமாக இருந்துச்சு. அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்கணும். அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், நிறைய என்ன செய்யணும், திக்ரு செய்யணும். திக்ரு செய்யத்தான் அல்லாஹ் ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுப்பான். நம்முடைய மதீனா ரஹ்மத்துல்லாஹி திக்ரு செஞ்சாங்கனாக்கா எப்படி திக்ரு செய்வாங்க, அந்த திக்ருடைய வேகம் என்னன்னாக்கா கதை சாப்பிடுவாங்க. தாப்போட்டு திக்ரு செஞ்சாங்கனாக்கா அவனுடைய அங்கங்கள் எல்லா பகுதியும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் திக்ரு செய்வான். அல்லாஹ் 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 ஆள் திக்ரு செய்வான். ஒருத்தர் ஒரு மனிதர் செஞ்சார், பார்க்கறதுக்காக வேண்டி அந்த அந்த வீட்டுடைய அந்த இதில் துவாரத்தை பார்த்தாரு, தனித்தனியும் அங்கமாக கிடக்குது. பார்த்து பயந்து போயிட்டார், வேகமாக கதை தட்டினார். கதெல்லாம் உடனே எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. யார் அது சொன்னார், சரி உள்ள நடக்கிறது சொல்லக்கூடாது. ஆமாம் எனக்கு ஃபாத்திமா சொல்லிக்க, இப்போ சொல்லாத, அப்படி தடுத்தாங்களாம். அந்த மாதிரி திக்ருடைய வேகம் அதிகமாக அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் திக்ரு செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் திக்ருங்கிறது மனிதனுடைய உள்ளத்தை விரோதத்தை ஏற்படுத்தும், மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய உன்னதமான அடையாளம். அந்த திக்ரை வந்து செய்ய தான் நம்ம அல்லாஹ்வை அடைய முடியும். அல்லாஹ்வை அடைய முடியும், இல்லை அடைய முடியாது. ஆமாம், அல்லாஹ்வை அடைகிறது செய்யணும். ஒன்றும் ஷேகை பிடிக்கணும், இல்லைன்னா என்ன செய்ய முடியும், பள்ளிவாசலில் உட்காந்து அல்லாஹ் நல்லவங்களுடைய சொப்பத்தில் கூறுவா அல்லாஹ் அப்படின்னு கேட்கணும். ஆமாம், ரெண்டுமே இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் ஷேகை பிடிச்சி முழுமையாக இத்தாது பண்ணணும், நான் நடக்கணும்னு ஒன்று இருக்குது. இல்லையா பள்ளிவாசல், ஏன்டா நிறைய பேர் பையத்து வாங்கினது இஸ்லாமியர்கள் நிறைய பையத்து வாங்குறது இல்லை. ஏதோ தொழுலாம் வணங்கலாம் போகிறாங்க. அதுலேயும் சில பேர் நல்லவங்களுக்கு தான் செய்கிறாங்க, இல்லாமல் இல்லை. எங்களுடைய அஜித்து சுக்கூர் இருந்தாங்க, யார்கிட்ட பையத்து வாங்கலாம். அவங்க வந்து இருந்தாலும் தொழிலாளி இபாத்தாளி அவங்கள நடந்து போவாங்களா, இல்லை, அவங்க சுகத்து போவாங்க. ஏன்னா அவங்களுடைய அமல்கள் ஒன்று. காரணம் என்ன அப்படின்னாக்க பள்ளிவாசலுடைய மாவுள்ளியே இருக்கும் பொழுது பள்ளிவாசலில் 40 பேர்த்தில் ஒருத்தர் விலாயத்து பெற்றவர் அவருடைய அங்கே இருப்பார். அவருடைய சுபத்து அவர் கிடைக்குது. அந்த சுபத்தின் மூலமாக அல்லாஹ் அவருக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். அதனால் நம்மளுடைய திக்ரில் மூலமாக ஒன்று ஷேகுடைய தல்லுக்காத்தோடு திக்ரு செய்யணும், அல்லது பள்ளிவாசலில் உட்காந்து திக்ரு செய்யணும். வீட்டில் உட்காந்து தனியாக திக்ரு செஞ்சால் விரோதனை கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, கிடைக்கும். ஆனால் ஷேகுடைய இஜாத் இருக்க வேண்டும்.
அல்லது பள்ளிவாசலில் இருக்கணும். பள்ளிவாசலுக்கு தேவையில்லை, யார்ட்டையும் வாங்கணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் தேவைங்கிறது ஒன்று இருக்குது, அது ரொம்ப அல்லாதையானது. இருந்தாலும் பரவாயில்லை, வாங்கினா பரவாயில்ல செய்யணும். மொத்தத்தில் வந்து திக்ர் அதிகமாக செய்யணும், அடுத்தவர்களுக்கு நசீகத் செய்யணும். நம்மளுடைய நசீகத்து எப்படி இருக்கணும்னாக்க, பிறருக்கு சொன்னால் அதை நாமும் பின்பற்றக்கூடியவர்களாக மாறணும். அது நசீகத்து. நசீகத்துனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பெண்மணி கூப்பிட்டுருந்தாங்க, மகனை கூப்பிட்டுருந்தாங்க. என் மகன் அதிகமாக சர்க்கரை சாப்பிட்றான் அப்படின்னாங்க. அன்றைக்கி தான் சொல்ல சர்க்கரை சாப்பிட்ருக்காங்க. அன்றைக்கி சொன்னாங்க, போயிட்டு 3 நாள் கூப்பிட மாட்டாங்க. அந்த போயிட்டாங்க, போய் 3 நாள் இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, இப்போ சாப்பிடாத சாப்பிட்டு. ஏன் இந்த 3 நாள் ரசூலை சாப்பிடல சர்க்கரையை, அதனால தான் சொன்னாங்க. சொன்னாங்க, நிமத்த கூழுனா மாலா தஃபலூன், நீங்கள் சொல்லாத ஒன்றை பிறகு ஏவறீங்க, நீங்கள் செய்யாத ஒன்றை பிறகு ஏமாதீங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம என்ன செய்யணும் முதல்ல, அதனால தான் நம்முடைய இமாம்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னாக்க, குத்பாவுடைய பிரசங்கத்தில் என்ன சொல்கிறாங்க, குத்பா பிரசங்கத்தில் வந்து ஷாஃபி மதஹப் பிரகாரம் இந்த வார்த்தையை சொன்னாதான் அவங்களுக்கு குத்பா போகணும். அதாவது ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து இறையச்சத்தை பற்றி நான் உபதேசம் பண்ணிக்கின்றேன்னு சொல்லணுமா. அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு அந்த ஜும்மாவுடைய குத்பாவும் கூடும், அந்த இமாமும் சொல்கிறது கூடும். ஆனால் இன்றைக்கி இமாம்கள் எப்படி செய்யலாம், பயான் செய்யும் பொழுது நான் சொல்லுவது நானும் பின்பற்ற வேண்டும் என்பதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இதில் சரியில்லை தான், நான் அதை பின்பற்றணும். என்ன அடிப்படையில் நான் பேச ஆரம்பித்தோம்னாக்க அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான். இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யலாங்களா. இறையச்சம்